இங்க நந்தினின்ற இந்த பொண்ணு கிட்ட அவ மாமியா நல்ல செய்தி எப்ப சொல்ல போறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு நந்தினி கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள எப்படி சொல்ல முடியும்னு சொல்றா. இப்ப அடுத்த மாசம் அவ மாமியார் மறுபடியும் நல்ல செய்தி எப்ப சொல்ல போறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு நந்தினியும் இப்போ இல்லன்னு சொல்லிரா. இப்படியே 6 மாசம் கடந்து போயிருது. ஆனா நந்தினி கன்சீவே ஆகல. அதனால பிரெக்னன்சி டெஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பாட்டில போட்டு சேகரிச்சிட்டு இருக்கா. அப்ப ஒரு நாள் நந்தினியோட ஹஸ்பண்ட் அவன் பெரியம்மாக்கு சாரி வாங்கிட்டு போறான். ஆனா அவன் பெரியம்மா எப்ப நல்ல செய்தி சொல்ல போறேன்னு கேக்குறாங்க. இவனும் இந்த மாசத்துல எப்படியாச்சும் சொல்லிறேன்னு சொல்றான். ஆனா அவன் பெரியம்மா கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷமா சொல்லாததையா இந்த மாசத்துல நீ சொல்ல போற? நீ ஏதாச்சும் கோவில பாப்பியோ இல்ல ஹாஸ்பிட்டல்ல பாப்பியோ? எனக்கு நீ இந்த மாசத்துல நல்ல செய்தி சொல்லலைன்னா உனக்கு வேற ஒரு பொண்ணை நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், அதுக்கு நீ சம்மதிக்கணும்னு சொல்றாங்க. இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் வைஃப் கிட்ட போய் என்னைய சுத்தி இருக்கிற எல்லாரும் இதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு குழந்தையாச்சும் பிறந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிரா. இத பார்த்த நந்தினியும் கடவுள் நமக்கு மட்டும் எதுக்கு இப்படி தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிரா. அப்ப ஒரு நாள் 2 பேரும் அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கு வளகாப்பு நடக்குதுன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்க நந்தினி நமக்குலாம் இந்த வளகாப்பு வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் நடக்காதான்னு சொல்லி அந்த பொண்ணு ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணுக்கு சந்தனம் பூசிட்டு கண்ணாடி வளையல அந்த பொண்ணுக்கு போடும்போது அந்த வளையல் உடைஞ்சு போயிருது. அதை பார்த்த நந்தினியோட மாமியாரும் அவங்க சொந்தக்காரங்களும் நீதான் மலடின்னு தெரியும்ல, எந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்தாலும் வந்து நின்னுருவியா, பெரியவங்க நாங்க தான் உன்னை ஓரமா போய் நிக்க சொல்லணுமா, நீயா போய் நிக்க மாட்டியா, போய் அந்த ஓரத்துல போய் நில்லுன்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. இத பார்த்ததும் நந்தினிக்கு கண்ணே கலங்கி போயிருது. அதனால நந்தினியோட ஹஸ்பண்ட் நந்தினியா அந்த ஃபங்க்ஷன்ல இருந்தே கூட்டிட்டு போயிடறான். இந்த மாதிரியான மாமியார்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.